Hello friends, welcome to REVA DESIGNERS. நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுடிதார் நெக் டிசைன் எப்படி வைக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து புதுசாக சுடிதார் தைக்க கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு நெக் டிசைன் வைக்கலாம். இது வந்து சுடிதார் பீஸு இந்த ரெட் கலர். இது வந்து பேண்ட் கிளாத்து. இதை வச்சு தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேண்ட் கிளாத்தை ஒரு 14 இன்ச் அளவுலேருந்து இப்படி க்ராஸாக கட் பண்ணி எடுக்கலாம். சைடில் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, அதே இந்த வெட்டுற பீஸ் வச்சு ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து க்ராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் இதை கீழே இறக்கி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெக் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கீழே இறங்கணுன்னாலும் ஓகே, இந்த மாதிரி டிசைனை இறக்கி கூட வச்சுக்கலாம். ஆனால் மேலே ஏற்றி வைக்க முடியாது, ஏன்னா அப்படி மேலே ஏற்றுனா அந்த கிராஸ் வந்து சரியாக வராது. இப்போது சுடிதார் பீஸு, அதுக்கு மேலே இந்த பேண்ட் கிளாத் டிசைனாக இருக்கிறது, அதுக்கு மேலே லைனிங், இந்த மூணையும் வச்சு இந்த நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நெக் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வரும்போது மேலேயும் வி மாதிரி வரணும், கீழேயும் வி மாதிரி வர மாதிரி தான் நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வி நெக்கோ இல்லை இந்த மாதிரி ஸ்டார் நெக்கோ வச்சா இந்த மாதிரி ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கு இந்த மாதிரி கட் பண்ணி திரும்பினா நம்மளுக்கு நெக்கோட ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் வரும். இப்போது இது நல்லா கொஞ்சம் படிஞ்சு நிற்கிறதுக்காக இது மேலே ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். இப்போது எல்லா சைடும் இந்த மாதிரி தையல் வந்து நல்லா எட்ஜில் போட்டு இப்போ நெக் ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பார்டர் இருந்தது. இந்த பார்டர் இருக்குது பாருங்கள், இதை வந்து எட்ஜில் நம்ம வி ஷேப்பில் கட் பண்ணி விட்டோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து இது வந்து ஆம்கோல்லேருந்தே வரணும். இந்த பார்டரையும் நம்ம கரெக்டாக க்ராஸ் பண்ணி வச்சு தைக்கணும். நம்மளுக்கு இந்த கார்னர் வந்து சென்டர் பார்ட்டு, அதாவது ரெண்டு சைட்லேயும் வி மாதிரி வரணும். பார்த்திங்கன்னா இந்த கார்னர் எப்படி நம்ம கட் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரியே இந்த பார்டரையும் நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அதுக்கு பேண்ட் கிளாத் நம்ம பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது அதில் பேண்ட்லேயோ டாப்லேயோ பார்டர் இருந்தால் இது மாதிரி நம்ம கட் பண்ணி பேட்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாகவே வர மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைனு. இது பிட்டு பிட்டெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக ஷோல்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆம்கோல் ஃபுல்லாகவும் இது கம்ப்ளீட் ஆகி தான் வரும். இப்போது இந்த பார்டரோட ஒன் சைடு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இதோட ஃபினிஷிங் இருக்கும். இதோட அடுத்த சைடையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக, அதுவும் சிம்பிளாக வைக்கிற ஒரு நெக் டிசைன் தான். புதுசாக இப்போ பழகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெக் டிசைன்லாம் ரொம்ப ஹெவியாலாம் வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா பார்க்குறதுக்கும் ரொம்ப பெரிய அளவில் நெக் வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான நெக் தான் அது. இதில் நம்ம பெருசாக கேன்வாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்டிச் பண்ண தேவையில்லை. நெக் யூஸ்ஃபுல்லாக அப்படியே தைச்சு இதை திருப்பிக்க வேண்டியதான். எக்ஸ்ட்ரா இந்த பேண்ட் கிளாத்தை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் ஒரே ஒர்க்கு தான். இப்போ இந்த பார்டரில் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பார்ட்டு நம்ம மடக்கி விட்டு வச்சா தான் அந்த கார்னர் கரெக்டாக வரும். அதே மாதிரி அதுக்கு வந்து தையல் போடாமல் விடக்கூடாது எப்பவுமே. இந்த மாதிரி பானைக்கோ ஸ்டார் நெக்கோ இந்த மாதிரி அதில் பார்டர் வைக்கும்போது நம்ம அந்த கார்னர் வந்து மடக்கி விட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம தையல் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் நெக்கோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போது ஓகே, இந்த நெக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.